ஒன்று சொன்னா கோச்சிட மாட்டீங்களா? நீங்க சொன்னீங்க வந்து இங்க வந்து நிறைய பேர் வந்து விவசாயத்தை வந்து அவங்க யாருமே கஷ்டப்படலங்கிறீங்க. பட் நிறைய பேர் இருக்காங்க. நானும் எங்க அப்பா வந்து செகண்டரியா தான் விவசாயம் பண்ணாலுமே நாங்க டெய்லியும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் அந்த அருமை தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. அது என்னன்னா ஒருத்தருக்கு மதிப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பா எல்லாருமே சாதிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம கவர்மெண்ட் எப்படி இருக்கு? இதே அமெரிக்கா கவர்மெண்ட்ல நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அங்க வந்து ஒரு கிராப் வந்து ஏதாவது கிளைமேட் கண்டிஷனால டிஸ்ட்ராய் ஆகுதுன்னா அங்க உள்ள கவர்மெண்ட் அந்த கிராப் வந்து அவங்களே எடுத்து அவங்களுக்காக எவ்வளவு காஸ்ட் வேணுமோ அதுக்கு கூட போட்டு கொடுக்குறாங்க. ஆனா இங்க உள்ள கவர்மெண்ட் அப்படி இல்ல. இப்போ ஒரு கரும்பு ஒரு அழிவு வருதுன்னா அந்த கரும்பு வந்து ஒரு எவ்வளவு ஒரு 10 லட்சம் நம்மளுக்கு அது தருதுன்னா இங்க 5 லட்சத்தை வாங்குறதுக்கு நம்ம 2 லட்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு லஞ்சமா. ஒரு 10 லட்சம் நம்மளுக்கு அது தருதுன்னா இங்க 5 லட்சத்தை வாங்குறதுக்கு நம்ம 2 லட்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு லஞ்சமா. இங்க உள்ள கவர்மெண்ட் அப்படி இருக்கு. எங்க அம்மா அப்பா எப்பவுமே மதிச்சது இல்லை. எப்பவுமே நான் ரொம்ப கோவப்படுவேன். அழுகுறான் பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அவன் அவங்க அம்மாவுடைய மனசை நோகடிச்சிருப்பான் பாருங்க. என் அப்பா இவ்ளோ கேர்ள்ஸ்க்கு முன்னாடி இவ்ளோ பேத்துக்கு முன்னாடி ஒரு பையன் அழுது விட்னஸ் பண்றனா, திஸ் இஸ் நாட் டிராமா, திஸ் இஸ் நாட் சிம்பத்தி. கண்டிப்பா அவன் மனசால உள்ள இருந்து திரும்பினா மட்டும்தான் அந்த ரியலைஸ். நிறைய டீச்சர்ஸ் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகளை விட இந்த சொசைட்டில மதிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தான் தேவை. லைஃப்ல இன்னைக்கும் நாளைக்கும் ஒழுக்கமா இருக்கிற பையன் எங்க இருந்தா லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பா ஒரு நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். அது ஒரு டிசிஷன் பண்ணியிருக்கேன். நிறைய டீச்சர்ஸ் நான் மதிச்சதில்ல. இனி வந்து அவங்கள மதிச்சு நான் ஒழுங்கா படிக்கிறதுக்கு பார்க்கணும். ஒரு பையன் டெய்லி தப்பு பண்ணுவானா, அப்பா கூப்பிட்டாரா இங்க வா டெய்லி தப்பு பண்ணாத, யார் மனசெல்லாம் நோகடிக்கிறியோ நீ போய் ஒவ்வொரு ஆணியா அடின்னு சொன்னாராம். இந்த பையன் ஒருத்தவங்க காலை மிதிச்சிட்டு சாரி கேட்கல, மிஸ்ஸ கேலி பண்ணிட்டு சாரி கேட்கல. இந்த பையன் மொத்தம் 10 ஆணி அடிச்சு வச்சிருந்தானா. அப்பாவை கூப்பிட்டீங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு 10 ஆணி அடிச்சிருக்கேன், 10 பாவம் பண்ணிருக்கேன் இந்த மாசம் சொன்னானா. அப்பா சொன்னாரா ஒவ்வொருத்தரையும் மன்னிப்பு கேட்டு அந்த ஆணியை பிடிங்கிருன்னு சொன்னாங்களாம். உடனே இந்த பையன் மிஸ் உங்க காலை மிச்சதுக்கு சாரி, ஒரு ஆணியை பிடிக்கிட்டான். டே 10 ரூபாயை திருடிட்டேன் சாரி, ஒரு ஆணியை பிடிக்கிட்டான். அப்பா 10 பேர் மனசை நோகடிச்சிட்டேன், என் பெட்ரூம்ல இருந்து அந்த 10 ஆணியை பிடிங்கிட்டேன், 10 பேருமே நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு உடனே அதுக்கு அப்பா சொன்னாராம் 10 பேர்த்தையும் நீ மன்னிப்பு கேட்டு அவங்க மன்னிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்ட, அந்த சிவரை பாத்தியா, என்னதான் அந்த ஆணியை புடுங்கினாலும் அந்த சுவடு மட்டும் அந்த செவுத்துல அப்படியே இருந்துகிட்டே இருக்குன்னு. அதே மாதிரி தாங்க இந்த உலகத்துல ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டு ஈஸியா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறோம், அவங்களும் மன்னிச்சுட்டேன்னு உதட்டுல சொல்லிடுறாங்க. ஆனா என்னதான் அவங்க உதட்டுல சொன்னாலும் நீங்க பண்ண தப்பு அவங்க மனசுக்குள்ள ஒரு சுவடாவே இருந்துகிட்டு தாங்க இருக்கும், அந்த செவத்துல இருக்க அடிச்ச ஆணி மாதிரி. உங்க முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்க நினைச்சு கவலைப்படாதீங்க, ஏன்னா அவங்க உங்க முதுகுக்கு பின்னாடி இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி வாழ்க்கையில நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சு என்னைக்குமே பெருமைப்படுங்க. தீக்குச்சியும் தீப்பெட்டியும் பேசுறப்ப தீக்குச்சி வந்து தீப்பெட்டியை பாட்டி கேச்சான், தீப்பெட்டியா இருக்க நீ மட்டும் அப்படியே இருக்கே, தீக்குச்சியா இருக்கிற நான் எரிஞ்சு சாம்பலா போறேன்னு சொன்னப்ப அந்த தீக்குச்சி சொல்லிச்சான் தீப்பெட்டியை பார்த்து, தீப்பெட்டியா இருக்கிற நான் என்னை எத்தனை பேர் உரசனாலும் நான் விட்டு கொடுத்துட்டு போறேன், தீக்குச்சியா இருக்கிற நீ ஒல்லியா இருந்தாலும் உனக்கு தலக்கணம் அதிகமா இருக்கு, அதான் எரிஞ்சு சாம்பலா போயிடுறேன்னு சொல்லி சொல்லிச்சான். இன்னைக்கோ நாளைக்கோ வாழ்க்கையில என்னைக்குமே தலக்கணமா இருக்காதீங்க. இறைவன் கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அப்துல் கலாம் குத்துவிளக்கு ஏத்துறப்ப சொன்னாராம், குத்துவிளக்கு என்பது இந்துக்களுக்கு சொந்தமானது, மெழுகுதிரி என்பது கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது. நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் சார்ந்தவன், இந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் 3 சேர்ந்ததாண்டா ஒற்றுமை எங்க இந்தியன் அப்படின்னு சொன்னாராம் அப்துல் கலாம்.